ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹோம் ஸ்கூலிங் ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ அப்படின்னா, ஈஸ்வந்துக்கு என்ன மாதிரி புக்ஸ் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி புக்ஸ் வந்து அவனுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து நான் அவனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண, அவனுக்கு வாங்கி கொடுத்த ஒரு சில டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இது எனக்கும் அவனுக்கும் இந்த ஜேர்னியில் நிறையவே ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த மாதிரி புக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டைப் ஆஃப் புக்ஸ் தான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் புக்ஸ் மட்டும், அது ரிலேட்டடான எல்லாமே என்னால் ஷோ பண்ண முடியாது. ஸோ மேபி இது இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிற புக் இது தான், சைட் வேர்ட்ஸ். இது வந்து நான் யஷ்வந்த்துக்கு எப்போ வாங்கினேன் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். இப்போ 9 இயர்ஸ் இருக்கான். அவனோட 4 இயர்ஸில் ஏதோ இந்த புக் நான் வாங்கினேன் வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி புக் தான். ஸோ ஐ, ஏ, அட், அப், கோ, டவுன். ஸோ இந்த மாதிரியான 2 லெட்டர்ஸ், அப்புறம் 3 லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 லெட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கான எல்லாமே இதில் இருக்கும். அவன் ரவுண்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் அவனுக்கு நான் வாங்கி அவனுக்கு ப்ரொவைட் பண்ணேன். அப்பப்போ அவனோட உட்காந்து இதில் என்ன இருக்குது அப்படின்றத அவன் ரீட் பண்ணுறப்போ நான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் வந்து அவன் ஃபஸ்ட்டு நம்ம லெட்டர்ஸ் வந்து 1 லெட்டர், 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஃபார்மேஷன், சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கெலாம் அது ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப அவன் வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆன ஒரு புக்னால் இது தான். ஸோ இதோட ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஜஸ்ட்டு இது ஆக்சுவலி எங்கே வாங்கினேன்னா ஆன்லைனில் இல்லை ஒரு புக் ஃபேரில் தான் இந்த இதை வாங்கினேன் நான். 75 rupees இது இங்கே போட்டிருக்க பாருங்கள். 75 rupees. ஸோ இந்த புக் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு புக் இது. அடுத்து அந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க நல்லா ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த ஜங்கிள் புக் தான். இது வந்து பாருங்கள், அந்த இதெல்லாம் இருக்கும் இதில். ஸோ இது வந்து அவன் விரும்பி வாங்கினான். இதில் தான் வந்து நிறைய ரீடிங்ஸ் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபுல்லாக ஏன்னா அந்த ஜங்கிள் புக்கோடைய ஸ்டோரி அப்படியே இதில் இருக்கும். நம்ம அந்த ஜங்கிள் புக் மூவி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரி வந்து இதில் இருக்கும். ஸோ அந்த மூவியும் பார்த்துட்டு அது ரிலேட்டடாக இதை படிக்கிறப்போ அவங்களுக்கு இன்னொரு என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கும். மூவியாக இருக்கட்டும், இல்லை அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கிறப்போ அது ரிலேட்டடான புக்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறப்போ இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க படிப்பாங்க. ஸோ அவனுக்கு இந்த அனிமல்ஸ், ஃபாரஸ்ட் இதெல்லாம் அந்த டைமில் பிடிக்கிறப்போ இது வந்து ஒரு 5 இயர்ஸில் இந்த புக் வாங்கினேன். அப்போயே அவனை ரீட் பண்ண அப்படியே கொஞ்சம் ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த டைமில் இது வாங்கி கொடுக்குறப்ப நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து இந்த புக்கை அடிக்கடி ரீட் பண்ணுவான். அதனால் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரிலேட்டடான புக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், என்சைக்ளோபீடியா தயவு செஞ்சு பசங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கி கொடுத்த அனிமல் வேர்ல்டு என்சைக்ளோபீடியா. இதுவுமே வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ்லலாம் வாங்கிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த என்சைக்ளோபீடியா. ஒரு அனிமல்ஸ் பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கும். விச் அனிமல் ஸ்டேஸ் கம்ப்ளீட்லி ஸ்டில் ஆன் த சென்சிங் டேஞ்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை அவன் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு அவன் ஆன்சர் வந்து அதை ஃபைண்ட் பண்ணுவான். அந்த மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். அதில் பாருங்கள், தேர் இஸ் another animal that rides on its mom's back அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு அனிமல் மாம்ஸ் பேக்கில் இருக்கிறது, அதுக்கப்புறம் டக் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ், இந்த அனிமல்ஸோடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து இந்த இதில் இருக்கும். why do kangaroos have pouches, அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் இதில் எனக்குமே இந்த புக் படிக்க பிடிக்கும். விச் பேபி அனிமல் ஹேஸ் மெனி கசின்ஸ். ஸோ அது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகழகான ஒரு சின்ன ஹைக்கூஸ் மாதிரி இதில் கொடுத்து
அவங்க படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து இதை ரீட் பண்ணுறப்போ நார்மலாக ஒரு விஷயம் படிக்காமல் அது ரிலேட்டடாக அந்த டாபிக்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அழகாக அதோடைய கொஸ்டின்ஸ், அதுக்கு ஒரு ஆன்சர், அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், வை டூ பாண்டாஸ் ஹேவ் ஒன் பேபி அட் அ டைம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது வந்து ரீட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். ரீடிங் ரொம்ப பிடிக்கல அப்படின்னா கூட இதை பார்க்குறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக ரீட் பண்ணணும்னு தோணும். இந்த பிக்சரைசைசிங் பார்க்குறப்பையும் அவங்களுக்கு வந்து இதை நம்ம படிக்கலாமே, அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸையாவது படிப்பாங்க. அதுலேயே அவங்க நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கே இந்த புக்ஸ் படிக்கிறப்ப தெரியாத நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு என்சைக்ளோபீடியா புக் தான் இது. இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, அடையாரில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் வாங்கினோம். அந்த ஷாப் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் முடிஞ்சால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 280 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 280 ருபீஸ். ஸோ என்சைக்ளோபீடியாவில் உங்களுக்கு நிறைய என்சைக்ளோபீடியா இருக்கும். ஸோ நீங்கள் இதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பாங்க, கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் ப்ரொவைட் பண்ணி பாருங்களேன். இல்லை ரீடிங் பிடிக்காத பசங்க கூட அதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து அவன் இன்ட்ரெஸ்ட்டாக என்கிட்ட எப்படி கேட்டான் அப்படின்னா, இந்த அனிமல் என்சைக்ளோபீடியா புக்கு பின்னாடி பார்த்துட்டு எனக்கு இந்த சோலார் சிஸ்டம் என்சைக்ளோபீடியா வேணும் அப்படி சொல்லி கேட்டான். மற்ற எதுவுமே அவன் கேட்கல, இது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டான். ஸோ அவன் வேணும்னு கேட்டதுனால நான் அடுத்த சீரீஸ் நான் வாங்கினேன், ஆல் அபவுட் த ஸ்பேஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் என்சைக்ளோபீடியா. ஸோ இதுலேயும் அவன் நிறைய லேர்ன் பண்ணான், நிறைய என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான். இதில் படிச்சுட்டு வந்துட்டு இது இப்படி இருக்குமா, மார்ஸ் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதுலேயுமே அதே மாதிரி உங்களுக்கு விச் இஸ் த டைனியஸ்ட் பிளானட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவன் வந்து இது லேர்ன் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம வாங்கி கொடுத்த புக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறதுமே நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ், ஸ்பேஸ் பற்றி, பிளானட்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக் இது, நம்மளுக்கு படிக்கிறதுக்கே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான புக்ஸ் இது. ஸோ அடிக்கடி அவன் எடுத்து இதை படிக்கிறத நான் பார்த்துருக்கேன். இதை பற்றி ஈஸ்வரன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்த புக் பார்த்திங்கன்னா ஓஷன் வேர்ல்ட். இது வந்து ஓஷன் பார்த்திங்கன்னா கிரேட் ஜூனியர் என்சைக்ளோபீடியா. இதுவும் வந்து உனக்கு நான் ஒரு கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். இது நல்ல ஒரு ஹார்ட் போர்ட் புக் மாதிரி. ஸோ இதில் வந்து அழகாக இருக்கும் இந்த பிக்சரைசேஷன் எல்லாமே. ஸோ ஒரு பீச்சில் நிஜமாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், அந்த லுக்கு வந்து பசங்க அதை பார்க்குறப்பே அவங்களுக்கு படிக்கணும்னு தோணணும். அந்த மாதிரியான புக்ஸ் இதெல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இஷ்வா வந்து ரீட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் நிறைய புக்ஸ் வச்சுருக்கான். அதில் எனக்கு வந்து அவன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கிற புக்ஸ் இதெல்லாம் அவன் வந்து இதை படித்தான் அப்படின்றதுக்கு எனக்கு வந்து இதை பற்றி ரிலேட்டடாக அவன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான், என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். ஸோ நான் அடுத்த உடனே அவன் சொன்னதுக்கப்புறம் இந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணுவேன், இதில் இருக்கா, நிஜமாகவே இதில் தான் பார்த்து கற்றுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான இருக்கிற புக்ஸ் தான் இது எல்லாமே. இது மேக்ஸிமம் இது எனக்கே நிறைய விஷயங்கள் இதில் தெரியாது. ஸோ ரொம்ப 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 டீட்டெயில்டாக இருக்காது. பசங்க ஒரு ஜூனியர் கிட்ஸ்க்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கான டீட்டெயிலோட இந்த ஃபுல் புக்ஸுமே இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் அவன் படித்து முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இதை பற்றி எல்லாமே அவன் ஆல்ரெடி பேசியிருக்கான் என்கிட்ட. ஸோ சூப்பரான ஒரு புக் இது, ஓஷன் என்சைக்ளோபீடியா. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி இவ்வளோ, இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த புக்கு. இது வந்து சம்திங் இல்லை, ரேட் இல்லை, இது சம்திங் ஒரு 300+ மேலேயே வரும் இந்த புக் வந்து. ஏன்னா போர்ட் புக் அப்படின்றதுனால நல்ல ஃபேக்ட்ஸ், ஃபோட்டோஸ், குவிஸ் எல்லாமே இருக்கும், குவிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான புக் அப்படின்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லி தான். அபோவ் 500 சம்திங் இந்த புக் இருந்தது. பட் இட் யூஸ்ஃபுல், நம்ம பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் படிப்பாங்க, அப்படி ஒரு புக் தான் இது. ஸோ அடுத்த புக் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான புக்குன்னு சொல்லலாம், இன் தி ஓஷன். சாரி, கிளார் அடிக்குது. ஸோ இந்த ஓஷன், இது வந்து ஓஷனில் என்ன இருக்குன்றது ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான புக் இது. ரொம்ப படிக்கிறப்ப நம்மளுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் என்ன இருக்கும்னா, லிஃப்ட் த ஃப்ளாப் சர்ப்ரைஸ் ஆன் த எவ்ரி பேஜஸ். ஒரு பேஜஸ்க்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் இந்த புக்கில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போது இங்கே வந்து ஒரு இது இருக்குது, ஹூ இஸ் ஆன் த சீ ஷோர்
அப்படின்ற மாதிரி இந்த அனிமல் பற்றி ஒரு இது இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீ ஆட்டர் கீழே இங்கே வந்து ஒரு ஃப்ளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை இப்படி இங்கே ஃப்ளிப் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ப்ரீடல் சீ ஸ்டார் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க இதுக்குள்ளேயே அழகழகாக ஒரு விஷயங்கள் பார்க்க முடியும் இந்த புக்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் பிளாக் ஹெட்டட் கல்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன, ஹூ இஸ் ஹைடிங் அண்டர் ஹியர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹூ இஸ் ஹைடிங் அண்டர் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ நீங்கள் இதை நம்ம வந்து பசங்க இப்படி எடுத்து பார்த்தா அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு கிராப் இருக்குது, ஒரு குட்டி சீ ஆட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக என்னது சீலா அது, ஐயோ சாரி ஸ்வா பாருங்க அவன் சொல்கிறான் சீல் பப். ஓகே எங்கே போட்டிருக்கு சீல் பப், ஓ இதில் இருக்கா, ஓகே சீல் பப். ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த புக்கை எடுத்தோன்னே வந்து உட்காந்துட்டா பாருங்கள். ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹூ இஸ் லிவிங் இன் திஸ் ஷெல் காமிக்கிறேன், ஹூ இஸ் லிவிங் இன் தி ஷெல். ஸோ இதை இப்படி ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குது, ஹேர்மிட் கிராப். ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ இதுவுமே நான் அவனுக்கு வாங்கி கொடுத்து அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ வரைக்கும் அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். இதோ காமிக்கிறான். இன்னும் இங்கே ஒன்று இருக்கா, ஓகே வாட் இஸ் திஸ், ஷ்ரிம்ப். ஓகே ஸோ இதை அவன் ஹேண்டில் பண்ணுறான் இந்த புக்ஸ் எல்லாம் அப்படின்றது லைஃப் ஆஃப் விஷ்வன் சேனலில் வரும். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், அவனுக்கு ஒன்றொன்னே உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு எப்படி படிக்கிறான், இதை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணுறான்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இதில் வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன் தி ஓஷன் லிஃப்ட் அண்ட் லேர்ன் புக் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 599 rupees. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இது போர்ட் புக் அப்படின்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே யஷ்வந்துக்கு வந்து அவனோட லேர்னிங் பார்ட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். இன்னும் நிறையா புக்ஸ் இருக்குது, வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். பார்த்த எல்லா புக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒரு சாம்பிள்ஸ் தான் நம்மளுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரியான புக்ஸ் தான் நான் வந்து யஷ்வந்துக்கு நான் வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னும் இதை பற்றின நிறையா ஏதாவது டவுட்ஸோ இதில் ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்கும், நீங்கள் அதுக்கு மெயில் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் நிறைய மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பப்போ எனக்கு டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ, டாட்டா.